ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லஹீஸ் vlog. இன்றைக்கி என்னோடய ஸ்மால் கிச்சனோட மேக் ஓவர் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சன் வாலுக்கு வந்து நான் 3D பிரிக் ஷேப்பில் வால் ஸ்டிக்கர் தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து அப்படியே நம்ம பின்னாடி வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். நம்ம அதை பிரித்து ஒட்டிக்கலாம். ஸோ நான் ஒட்டுறதெல்லாம் எடுக்கலை. ஸோ ஒட்டினோன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய கிச்சனை. ஸோ இந்த லுக்கு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சில ஆர்கனைசர்லாம் வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங்கும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இந்த சேனலில். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் நான். ஸோ இது வந்து சுகர் டீ காஃபிக்கு இந்த மாதிரி செராமிக்கு ஜார் வாங்கியிருந்தேன். மேலே வந்து உட்டன் லிட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஏர் டைட்டாக தான் இருக்குது. ஸோ ஒன்றில் வந்து சுகரு, டீ, காஃபி. இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ சரி கிச்சனை ஒரு சின்னதாக ஒரு மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அந்த டைம் பார்த்து தான் வாங்கினேன். இப்போ இந்த தீபாவளி ஆஃபர்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் தான் அமேசானில் வந்து எல்லாமே வாங்கியிருந்தேன். சில பொருள்லாம் வந்து இன்ஸ்டாவில் வாங்கியிருந்தேன். அதுவும் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒயிட்டு செராமிக் ஜார் வாங்கினதுனால இதுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து ஒயிட்லேயே அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நடுவில் வந்து அந்த பார்டரில் வந்து கோல்டன் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஆயில் பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுவுமே அமேசானில் தான் வாங்கினேன். அதுவும் அன்பாக்சிங் வச்சுருக்கேன். ஷார்ட்ஸில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் ரேக்கு தான், டபுள் டயர் ரேக் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 2 ஜார் இருக்குது. இந்த ஜாரில் வந்து உப்பு, ஒரு ஜாடியில் வந்து புளி வச்சுருக்கேன். அப்புறம் பெப்பர், சால்ட்டு அதுவும் வச்சுருக்கேன். ஒரு பிளான்ட்டு, அப்புறம் கெட்டல் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே டிஷ்யூ பேப்பர் ரோல் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் கிச்சன் மேக் ஓவரு. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து வீட்டில் இந்த மாதிரி கிச்சனில் இந்த மாதிரி மேக் ஓவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் இதை அக்ரி பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.